வணக்கம் மக்களே. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். மணி இப்போ வந்து கரெக்டாக நைட்டு 11:30 மணி ஆகுது. இப்போ தான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். கையோட ஏதாவது ஒன்று நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அந்த சிக்கனை எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறோம், எப்படி சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம். வாங்க வெடிக்கல போகலாம். இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும், வெங்காயம் வெட்டணும், தக்காளி பழம் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டே கிடையாது. பேச்சுலர் பசங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து சமைச்சு சாப்பிடணுமோ அவ்வளோ சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்றலாம். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசியில் தண்ணி பிடிச்சி ஊற வச்சாச்சுங்க. அடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணலாம். சிக்கன் கழுவுறதுக்கு முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணால் தான் நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை. நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அதனுடைய கவிச்சு வாசனை எல்லாம் போகும். ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதேமாரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும், அந்த கவிச்சி சும்மல் எடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சேர்க்குறவங்க காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் தேவையான அளவு. இப்போ தேவைக்கு தகுந்தப்போ உப்பு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. தேவையான உப்பு சேர்த்து போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மசாலா ரெடி. சிக்கன் குழம்பு மசாலா ரெடி. ஈஸியாக பண்ணிடலாம். வேறு ஒரு ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகவே ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு சிக்கன் நல்லா விரவி வச்சாச்சு. இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு வச்சிடலாம் அடுப்பில். சாப்பாடு ரெடி ஆகுதுக்குள்ளேயும் இதுவும் ரெடி ஆகும். ரெண்டுமே சேமாக ரெடி ஆகிரும். ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் இப்போ நல்லா சூடாகிடுது. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுது. இப்போ நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து இப்போ கடாயில் போட்டுடலாம். கடாயில் போட்டாச்சு. இப்போ நல்ல ஒரு கிளறி விடணுங்க. அந்த எண்ணெயெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகுது மாதிரி அப்படி கிளறி விட்டுணும். கொஞ்சம் அடுப்பு கூட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுது.
பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே அப்படியே வெளியில் வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி அப்படியே ஊறும். அந்த ஊறுற தண்ணியே அப்படியே வெளில வந்துருக்கு. இப்போ என்ன, அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆக வைக்கணும். கொஞ்சம் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது இந்த சிக்கனும் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இந்த ஒரு விசில் வந்துன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக வந்துருக்குது. இந்த ஒரு கிளறி எடுத்துக்கலாம். இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஹா, அப்படி வெந்த அந்த சிக்கனோட வாசனை அப்படியே செம்மையாக இருக்குங்க. எப்போவுமே நாக்கில் எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு இருக்குது. நான் லைட்டாக அந்தமாரி கிரேவி மாரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா குழம்பு இதே எப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வேகுது பாருங்கள். சிக்கன் வெந்துடுது. சிக்கனும் வெந்துடுது. நான் சொன்னேன்ல, சிக்கனும் வெந்துடும், சாப்பாடு ரெடி ஆயிரும், ரெண்டும் சேம் டயத்தில் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 2 வேலையுமே முடிஞ்சுது. நமக்கு கரெக்டாக அரை மணி நேரத்தில் 2 வேலையும் முடிஞ்சுது. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு மிளகுத்தூளை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி பெப்பர் பொடி சேர்த்தாச்சுன்னா இதனுடைய வேலை முடிஞ்சுது. ஃபைனல் டச்சாக பெப்பர் பொடி தூவிட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படி இறக்கணும்னா வேலை முடிஞ்சுதுங்க. செம்மையாக ரெடி ஆகிடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம செஞ்ச சிக்கன் ரெடி ஆகிடுது. ஈஸி மெத்தட் தாங்க, வேறு எதுவுமே வேண்டாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, வேறு லெவல். நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றத விட எப்படி செஞ்சு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஆஹா, வாய் ஃபுட்டு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சும்மா சாப்பிட்றது எப்படி இருக்குன்னா, சாப்பாடோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் எப்பா, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆவி பறக்குது, தெரியுதான்னு தெரில, நல்லா ஆவி பறக்குது. சூப்பராக இருக்குது மக்களே, செம்மையாக இருக்குது. இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.